3வது வசனம். கண்களை மூடுவோம். தேவரீர் அடிமையுடைய காயப்பட்டதான கரத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள். அடிமையுடைய ரத்த தொட்டிக்கு மூடி மறைத்துக் கொள்ளும். தேவரீர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீர். வார்த்தைகளுக்கு எங்கள் யாவரோடு இடைப்படுவீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிறார். எங்கள் யாருடைய இருதயத்தையும் செவிகளையும் விருத்த சேதனம் செய்யும் வார்த்தையின் பட்சமாய் திருப்பிக்கொள். அதன்படி எங்களை செயல்படுத்துகிறார். கர்த்தர் தாமே தொடர்ந்து வருகிறது. இயேசு நாமத்தில் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புடைய தெய்வ சனமே ஸ்தோத்திரம். நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகிறதான நாட்கள் ஒன்று உண்டு என்பதை குறித்து ஸ்தோத்திரம் இந்த வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அன்புடைய தெய்வ சனமே ஸ்தோத்திரம். யோவான் 15:3 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அன்புடையால் என் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அதுவும் ஸ்தோத்திரம். Glory to God. ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக நம்மை கடத்தி செல்லுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அன்புடையால் என் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து அநேக நம்பிக்கையை குறித்து நாம வாசித்திருக்கிறோம், ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. Glory to God. ஆனால் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது எதற்காக இப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்துகிறதா இருக்கிறது. வாசிங்க 3:2. 1 யோவான் 3:2. Hallelujah. Glory to God. அன்புடையால் என் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான நம்பிக்கையை எதற்காக கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவனே அப்ப எப்படி இருக்கோமா? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்கிறது. அல்லேலூயா. ஆகையால் என் தேவச்சனமே அந்த முதல் வரிக்கும் அதற்கு மத்தியிலே காணப்படுகிற வரிக்கும் கடைசியாக இறுதியாக நாம் ஸ்தோத்திரம் அவரை தரிசிப்பதற்கும் மத்தியில் இருக்கிறதான ஒரு அந்த வரியை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரம், நம்மில் அநேகருடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியாலே தெய்வச்சனமே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அந்த நாளில் இந்த நாள் வரையில கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் Glory to God. ஒரு காலகட்டத்தை அந்த மத்தியில் இருக்கிறதான வரி குறிக்கிறது. இப்பொழுது கர்த்தருக்குள் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அல்லேலூயா. ஆனபடியால் என் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய மற்ற சபைகளை குறித்தால் நம்முடைய ஸ்தோத்திர ஊழியர்களை குறித்தே எடுத்துக்கொண்டாலும் ஸ்தோத்திரம் அன்றைய நாட்களிலே Glory to God. ஸ்தோத்திரம் அதிகம் எங்களோடு இருந்தவர்கள் அதிகம் படித்தவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம் Glory to God.
ஆனால் ஊழியத்திலே அவர்கள் உத்தரவாதமாகவே இருந்து வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய வரைக்கும் ஒரு சிலர் அது இங்கேயே இருக்காங்க. அல்லேலூயா, glory to God. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம், முடிவு வரை இந்த நிலைத்திருக்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம், அந்த நாட்களிலே சோத்திரம், glory to God. நம்ம ஊழியத்துக்கு ஊழியர் பேரு ஃபயர் டீம். அல்லேலூயா, அப்படிதான் வச்சிருந்தாங்க, ஃபயர் டீம். அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே எந்த இடத்திற்கு போனார், எங்க சென்றாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பெரிய விடுதலை கொடுத்தது. அல்லேலூயா, glory to God. அப்போ அந்த நாட்களிலே நாங்கள் கடந்து போன காரியங்கள் எல்லாம் சோத்திரம் சொல்லணும்னு சொன்னா அந்த வார்த்தையில் போறார். அல்லேலூயா. அதுபடியான தேவச்சனம். ஆனால் தேவன் கொடுத்த கிருபையினாலும் அந்த பலத்தினாலும் நாங்கள் கடந்து சென்ற நேர ஊழியர்களை செய்திருக்கிறோம். அல்லேலூயா, glory to God. அப்போ அந்த நாட்களை நான் யோசித்து பார்த்தேன், இப்படியாக இருந்தார்களே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, சோத்திரம். ஆனா அந்த மத்தியில் இருக்கிற வரி இருந்து பாருங்க, இனி எவ்விதமா இருப்போம். அது ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. அந்த வருகையின் நாளிலே அவரை தரிசித்துவதற்கு சோத்திரம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம மாறணும் அப்படின்னு சொன்னா சோத்திரம், அது ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். மறுபடியும் தேவச்சனமே அந்த நாட்களிலே சோதரர் சிலர் என்ன பண்ணுவாங்க, glory to God, கண்ணை திறந்துகிட்டே தரிசனம் பண்ணுவாங்க. கிருபையெல்லாம் கொடுத்துருந்தார். கண்ணை திறந்துகிட்டே தரிசனம் பார்ப்பாங்க. எங்க இருக்கு, இல்ல போகல அங்கிள், இல்ல அங்கதான் நின்று இருக்கு, அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு, கண்ணை பார்த்து திறந்துட்டே சொல்றவங்கதான் இருந்திருக்காங்க. அல்லேலூயா, சோதரர், glory to God. அது எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் சோத்திரம் அப்படிப்பட்டவருடைய ஜீவியத்திலே சோத்திரம் அவங்க எப்படியும் கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டம் வரும்போது அது தண்டம். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ அவங்களுடைய காலகட்டங்கள் அப்படியாக போனது. அல்லேலூயா, சோத்திரம். அப்படியான தேவச்சனமே glory to God. இன்றைக்கும் அதே போலதான் சோத்திரம், நாம இந்த நாட்களிலே விடுபட்டிருக்கிற நாட்களிலே இந்த இனி எவ்விதமா இருப்போம் என்பது வெளிப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து தான் சோத்திரம் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து இன்னும் ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம், glory to God. ஆனபடியான தேவச்சனமே அதற்கடுத்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனால் இன்னும் அவர்கள் பெறப்பட வேண்டும். அல்லேலூயா, சோத்ரம். வாசிங்க, உதாரணமாக பாருங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி. நம்முடைய நம்பிக்கை முழுமை அடைய வேண்டும் என்றால் இனி எவ்விதமா இருப்போம் என்று ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படியே நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. நம்முடைய சோதரர் நாம பாவத்தில் விழுந்திருக்க மாட்டோம். சோதரர், glory to God, உலகத்தின் காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்க மாட்டோம். ஆனாலும் glory to God, ஒரு தோய்வு உண்டாயிருக்கும். நம்முடைய ஜப ஜீவியத்திலே ஒரு தோய்வு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, glory to God. ஆனபடியான தேவச்சனமே அது நம்மை பின்மாற்றத்திலே எடுக்காதபடிக்கு அதற்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து நாம் மறுபடியும் சோத்திரம் அவர் இருக்கிற வண்ணமாக மாறுவதற்கு நம்மை சோத்திரம் இன்னும் ஆராய்ந்து இன்னும் முயற்சி செய்து glory to God, அந்த சோத்திரம் ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய glory சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே சோத்ரம், இங்கே ஆபிரகாமின் ஒரு சில வாழ்க்கை குறித்து நாம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சோத்ரம், வாசிங்க ரோமர்கள் நிருபம் 20:21. ரோமர்கள் நிருபம் 20:21, 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். அல்லேலூயா, glory to God. அன்புடைய தேவச்சனமே, இது அவர் திரும்பி முழுமையாய் தேவனிடத்திலே வந்த பொழுது சோத்ரம், glory to God, கர்த்தர் அவர் காலத்தில் செய்த காரியங்கள். அல்லேலூயா, சோத்ரம். அவரை அழைத்து அவரை ஸ்தோத்திரம் போக சொன்ன இடத்திற்கு போகும் நாள் வரையிலே ஸ்தோத்திரம் தேவன் அவரை ஆசீர்வதித்து வந்தார். அவருடைய ஸ்தோத்திர வார்த்தைகளை ஸ்தோத்திரம், glory to God, கர்த்தருடைய வார்த்தையை அவர் கனப்படுத்திக் கொண்டே வந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதன்படியே செயல்பட்டு வந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆதியாகமம் 15:1 வாசித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு எங்க உண்டாயிற்று? தரிசனத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அந்த அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் அவர் எப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அதை எல்லாவற்றையும் அதன்படியே செய்து வருகிறார் என்று சொல்லி நாம் காணலாம். 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம வாசித்து பார்ப்போம். கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என்ன செய்தாரு? சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். அல்லேலூயா, glory to God. 16 என்ன சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தார். அல்லேலூயா, glory to God. சோதரா, விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு இடைபடவில்லை. அல்லேலூயா, இதுதான் glory to God. கர்த்தருடைய வார்த்தையை சோதரம் கேட்டுட்டே வந்தார் ஆபிரகாம். அப்போது கர்த்தருக்குள்ளாகவே இருக்கிறாரு. இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அல்லேலூயா. அதுபடியான தேவச்சனமே, 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு இடைபடவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அதுபடியான தேவச்சனமே, ஸ்தோத்திரம். அந்த அவர் என்னென்ன கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனங்கள், சோத்திர வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் இல்லையா? ஆகினால அவர் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சோத்திரம் அவருக்கு வந்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது சோத்திரம் இந்த 16ஆம் அதிகாரத்திலிருந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? நீ என்னுடைய அடிமை பெண், எனக்கு என் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார், ஆகினால என் அடிமை பெண்ணை நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு உண்டாக சந்ததி உண்டாக முடியாது. அல்லேலூயா, தெளிவா சொல்றாரு, அது உன்னுடைய சந்ததியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவரே தேவச்சனமே, அங்க என்ன நடந்தது சொல்ல மனைவின்னு சொல்லி கேட்டு ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரு? அதுக்கப்புறமா அந்த மனைவி என்ன பண்றாங்க? இந்த சாபம் உன் மேல வரணும். எப்படி? இவங்க பார்த்து கொடுத்துட்டு இப்போ அவர் சாபம் விடுறாங்க, இந்த சாபம் உன் மேல வரணும் அப்படின்னு சொல்லி. காரணம் இல்லாமல் இருந்த சாபம் பையே பயிர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவச்சனமே, இங்கே ஸ்தோத்திரம், சாராள் என்ன விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தரின் கர்ப்பத்தை அடைக்கிறாருக்கு அது எனக்கு ஸ்தோத்திர சுதந்திரம் வேண்டும் சொன்னால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சரி சந்ததியாரனோட கொடுத்துட்டாரு. அதை என்ன பண்ணியிருப்பாரு? அதை எடுத்து மடியில் உட்காந்துச்சு கொஞ்சம் இருப்பார். அது பார்க்கும்போதுலாம் சாராளுக்கு எப்படி இருந்திருக்கோம்? இதனால ஆகிது சோதனை செய்து மகா பெரிய தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி சாராளுக்கு சோதனம். ஆகார் போனாங்க. ஆகாரை யார் பார்த்தது? தொத்தி விட்டாங்களா?
கர்மா இருக்கும்போதே தோற்றி விட்டாச்சு. போ ஒன்றும் தேவையில்லை, என்ன கைடு பண்ணுறான், எனக்கு என்ன பண்ணுறான், ஆகிய தோற்றி விட்டு வாங்க போனான். அங்க ஆகார் போனப்ப ஆகாரை யார் பார்த்தது? ஆபிரகாமும் கூப்பிடல, சாராயும் கூப்பிடல. தூதனானவர் பார்த்து நீ போய் அங்க அடங்கின்னு சொன்னாரு. இப்ப அவர் திருப்பியும் என்ன பண்றாரு, அங்க அனுப்புறாரு. இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் பாடிடு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு எச்சல் வரட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் எழுப்பி விட்டாரு பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு, பார்த்துருப்பாரு. யோகிட்டுடா என்னால ஒன்றும் முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண திரும்பி இருப்பாரு. அல்லேலூயா. ஆகினாலதான் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்க மறுபடியும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அவரு சின்ன பையன் கிடையாது, அவர் வந்துதான் ஆகணும். அவர் பிடிக்குதோ பிடிக்கல, வந்து உட்கார்ந்தா ஆகணும். குழந்தைய சபைக்கு போனா அப்படிதான் குழந்தைகளாவே இருக்கும். நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தை போல் பேசினேன், வந்து அந்த வசனம் கூட வரும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்காது போனா அதனுடைய காரியம் என்னதுக்கு? Is he coming? Maybe it's okay. Hallelujah. வெளிப்பாடெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது. ஆனா நாம ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டாரு. Hallelujah. ஸ்தோத்திரம். Glory to God. Yes, God will bless you. Whether you like it or not, you have to hear. இந்த பையன் இருக்கிறாங்க, அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க எங்கேயும் ஊட்டி பற்றி கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு தெரியும். கொடுத்துட்டோம் நம்பர முடியாதுல்ல. So, glory to God. He is a very nice boy. Hallelujah. உண்மையில சொல்றேன், என் வீட்டு தெரிஞ்சதாச்சு அவன் தான். ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாரு, அப்படியே நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவான், இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, நாளைக்கு பாருங்க அவங்கள கொடுத்து நீங்களே சொல்லிடணும், அப்படியே நடக்கும். ஸோ அவனுக்குள்ள அந்த திரும்ப இருக்கு. என்ன ஒன்றும் கொஞ்சம் அங்கே இருக்கிறாரு, கொண்டாந்து காத்தாடி விட்டு இருக்காருன்னு தெரியும். அவருக்கு நிறைய வெளிப்பாடுல கொடுத்தாச்சு. அதனால அவங்க உட்காந்து நம்மள போய் உட்காந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கத்துக்காதீங்க. He is not God. அவர் யாரு? God is a man. That's all. பாஸ்டர் பையன் அப்படி இருக்கிறான்னா தப்பு. நீங்க சொல்லி மேல கூப்பிட்டு பாருங்க. இல்ல நீங்க போய் உட்காந்துக்கிறீங்க, உட்காராதீங்க. அவன் ஒரு நாள் திரும்பி வந்துடுவான். அப்ப காரியங்களே வேற மாதிரி அவங்க நம்பிக்கை போடுறது இல்லையா? சரி, ஏன்னா எத்தனையோ பேர் அவங்க கண்ணீரோட ஜோம் பண்ணிருக்கோம், இன்னும் பண்ணிருந்தான். அதனால அது தேவன் வந்து, ஏன்னா நீங்க அவங்க கீழே இருக்கிறாங்க பாஸ்டர் பையன் அப்படின்னு சொல்லி அங்க உட்கார்ந்து இருந்தீங்களா, அது நல்லது இல்லை. நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? You should hear the word of God. அதுதான் உங்களை சீன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபடியால் தெய்வச்சனமே, glory to God. ஆபிரகாமை குறித்து நாம கொஞ்சம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அதுபடியாலே இந்த 17வது வசனம் ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுபடியாலே தேவச்சனமே, நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, ஏன் ஆபிரகாமை ஸ்தோத்திரம், அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்திருந்தாரு, இரட்டத்தினையா ஆசீர்வதித்திருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஒருவேளை ஸ்தோத்திரம் இல்ல. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யோபனுடைய சரித்திரம் இந்த ஆதியாகம பகுதியில எங்கேயோ ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய சந்ததிக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அந்த உத்தமத்தை தான் Glory to God தேவன் பார்த்து ஆபிரகாமும் என்ன சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அன்புடையானே தேவச்சனமே, ஸ்தோத்திரம், யோபு ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவருடைய சொல்லை அவர் கேட்கவில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வைஃபோட வந்து சொல்றாங்க, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே தரித்து இருக்கிறீரா? அப்போ உத்தமத்திலே தரித்திருக்கிறது ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே, அந்த யோபனுடைய ஸ்தோத்திர சரித்திரத்துல 31ஆம் அதிகாரத்தை வாசித்தோம்னா, glory to God. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் வாலிபர்களுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரத்தை பேசும்படியாக கர்த்தர் கொஞ்சம் நேரம் கொடுத்தார் எனக்கு. ஸ்தோத்திரம் அந்த 31ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. அவருடைய உத்தமம் எப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. ஆகினால்தான் இவருக்கு என்ன சொல்றாரு, ஸ்தோத்திரம், glory to God. நீ ஸ்தோத்திரம், உனக்கு நான் சாராயம் மட்டும்தான் கொடுத்தேன், நீ அவளை கொடுத்தான்னு வரை எடுத்துக்கின, அது இல்லாத ஒரு கேத்துராட ஒரு எடுத்துக்கிட்ட. இப்ப யோபு கவனிச்சியா, ஊட்ஸ் தேசத்திலே அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். அப்படிப்பட்ட உத்தமத்திலே நீ நடந்து கொண்டீர் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு உணர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே, ஸ்தோத்திரம், glory to God. அதுக்கப்புறமும் கொஞ்சம் அடி வெளிப்படுறாரு, glory to God. ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்க வேண்டும் இனிமே என்று சொல்லி என்ன சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, glory to God. ஆதியாகமம் 21:10-12 வாசித்து பார்ப்போம். ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தந்தோம். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்றார். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது அவரு என்ன சொல்றாரு, அமுத்தமானாட்ட வந்துட்டப்பா, இப்ப நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். எது? அப்ப ஒரே ஒரு வார்த்தை கேட்டு இவ்வளவு அவசரப்பட்ட. இப்ப என்ன சொல்ற? சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் நீ கேள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ரொம்ப சும்மா சொல்லவே கூடாது, மதிக்கிறதே இல்லை, யாரையும் ஒரு பண்றது கிடையாது. ஆனால் சோதரா கர்ப்பத்தின் கறி கொடுக்கும் பொழுது மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, தேவன் எனக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே சோதராவை திருமணம் பொழுதுதான் இனி சாராள் சொல்வதை கேள். அல்லேலூயா. சொன்னார். சரி, ஆனபடியாலே தேவச்சனமே, அதுக்குள்ளாக எத்தனையோ காலகட்டங்கள் நடந்து போனது. அதுதான் சொல்றேன் நானே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. ஆபிரகாம் எப்படி தன்னை மறுபடியுமாக சீர்படுத்திக் கொண்டாரோ, மறுபடியுமாக கர்த்தர் அவரிடத்தில் தரிசனமானார். அல்லேலூயா. glory to God. ஆனபடியாலே தேவச்சனமே, அடுத்தது ஒரு கட்டத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 11:27. கவனிங்க, வஞ்சிக்கப்படாதபடிக்கு. ஏன்னா நாங்கள் வார்த்தை எப்படி எடுத்தேன்னா ஸ்தோத்திரம், அதுக்கேற்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக ஸ்தோத்திரம் சபையாக குறித்து சபைக்காக வந்தது. குளோரிட்டு அதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை ஸ்தோத்திரம் இந்த 2வது வரியில நான் இருக்கிறோம் நினைச்சுக்கணும். நம்ம என்னது இனி எவ்விதமா இருப்போம் என்பதை முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. சரி,
அந்த காரியத்தை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். Glory to God. ஆனபடினாலே ஸ்தோத்திரம். அவர் செய்த சூழ்ச்சி, உரியாவை எப்படி அவர் மடிவித்தார் என்பதை குறித்தெல்லாம் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம். Glory to God. அப்போ அந்த ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கு வாசிங்க வசனத்தை? துக்கநாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. த்ரெட்டனே பண்ண தேவையில்லை. ஏன்னா அவரு கிங், அவர் என்ன நினைச்சாலும் அதை செய்யலாம். ஆகினால ஸ்தோத்திரம். அவர் உப்பிரகி இருந்து பார்த்துட்டாரு. ஸ்தோத்திரம். Glory. இந்த நாள் மாதிரி அந்த நாள் செல்போன் தான் உலகமுள்ள அனுப்பிச்சு போகிறது கிடையாது. அப்போ ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் எந்த நாள்ல ஆரம்பிச்சாரோ அந்த நாள்ல இருந்து கவனம் இருக்கிறாரு. இப்போ தாவீதை குறித்து தான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்துகிறவன், கர்த்தர் தன்னோடு இருக்கிறான். கர்த்தர் சாட்சி சொல்றான். கோலியாத்தை வெல்றான். எப்படி ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருக்கிறான். அவன் பராக்கிரமசாலி, சௌந்தரியம் உள்ளவன். ஹல்லேலூயா. இவ்வளெல்லாம் இருக்குது. கர்த்தரின் பலன் எத்தனையோ சொல்லுங்க. கர்த்தரின் பலன் என் ரட்சிக்குமானவர் எல்லாம் இருக்கான். ஹல்லேலூயா. Glory to God. ஆனால் ஒரு தவறு செய்ததுனால Glory to God. கர்த்தருடைய பார்வைக்கு அது பிரியமில்லாமல் போய் தேவன் அவரோடு பேசாமல் இருந்தார். ஹல்லேலூயா. பேசிட்டு கூட ஏன் அவரை கூப்பிட்டு திட்டிட கூடாதா? ஹல்லேலூயா. தாவீது நீ செய்தது தவறுன்னு சொல்லுறாங்க. நான் தான் கூப்பிடுறேன். ஹல்லேலூயா. நான் கேட்டுக்கிறேன். நான் ஆண்டவரே, அவரே தீர்க்கதரிசியாச்சு, நீங்க அவருக்கு வெளிப்படுத்த கூடாதா? இல்லை. எதனா ஒண்ணுன்னா ஆவியானவர் விட்டு விலகி இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. நாம் நினைக்கிறதெல்லாம் என்ன, நம்ம பாஷைகளில் பேசுகிறோம். ஆகியனால அது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. இல்லை, ஆவின் வரங்களில் ஒன்று பாஷைகளில் பேச அடையாளமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு. ஆவியாரும் நம்மோடு கூட இணைந்து செயல்பட்டால்தான் கிரியை நடப்பிக்கும். வெறும் வரங்களில் ஓடிட்டு இருந்தா ரொம்ப நாளைக்கு ஓடாது. பேட்டரி சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணி வேறு ஜபம் தேவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுபடியால் தேவச்சனமே, இதுதான் இப்பொழுது இனி எப்படி இருப்போம் என்பதை குறிக்கிறது இந்த லைனு. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளதான இருந்ததான ஓ ஹல்லேலூயா தாவீது ஸ்தோத்திரம் அங்கே தவறு பொழுது Glory to God. அந்த காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்தாரு. இந்த காரியமாகப்பட்டது கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா இருந்ததா? பொல்லாப்பா இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to the wonderful name of Jesus. 2 சாமுவேல் 12:13 பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஏன்னா ஒத்துக்கிறார் அந்த இடத்துல. வேற யாரையும் ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். அங்கே நாத்தான் நிற்கிறார். Glory to God. நீ போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓமையா சொல்லி நீயே அந்த மனுஷன் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இவர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டவனே இந்த வார்த்தையெல்லாம் வாங்கிட்டு தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டாரு. அவதான் கரெக்டா இருப்பார். தீர்க்கதரிசி தான். அதை ஏன் மனுஷனுக்கு பயப்படுவது? நீ கிங்கா யாருன்னு பயப்படுவா இல்லை. சொல்லுற நீயே அந்த மனுஷன் நாத்தாரு. எனக்கு தெரியும் அவங்களுக்கு நாத்தான பற்றி. அவரே ஒரு தீர்க்கதரிசி இல்ல, சங்கீதக்காரன். அப்ப அவரு சொல்றாரு, சரி நான் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. Oh hallelujah. ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்றார்? அவர் உலக பிரகாரமாக ஸ்தோத்திரம். ஓ மாம்ச இச்சையில் விழுந்ததுனால நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறார். அறிக்கை இடுகிறார் அங்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மானபடியாலே Glory to God. என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி,
நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆகினாலே நீ மரித்து போகாதபடிக்கு தேவன் உன் பாவங்களை அவர் மன்னித்தார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், அந்த குழந்தையும் அவர் எடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, இவர் செய்ததுக்கு இவர் சும்மா உள்ள. அதுதான் அந்த 51ஆம் சங்கீதத்தினுடைய வெளிப்பாடு. என்ன சொல்றாரு? நீர் நொறுக்கின எலும்புகள் அப்பொழுதுதான் களி கூறும். அப்போ எலும்பு நொறுங்குற அளவுக்கு கர்த்தர் நொறுக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? பார்த்தாரு, பலிகளை செலுத்த முடியாது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உனக்கு தீர்மா இருக்கிறதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. ஆண்டவரே என்ன சொல்றார்? glory to God. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. glory to God. ஆண்டவரே, தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அது அச்சாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனாலதான் எபேசியர்கள் நிருபத்தில் சொல்றாரு, சொல்றார், நீங்கள் முத்திரையாய் பெற்றிருக்கிறதான பரிசுத்த ஆவி நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை தாவீது பாவம் செய்ததினாலே அப்படிப்பட்டதான தண்டனை அனுபவித்தார் என்று சொல்லலாம். இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெய்வச்சனமே glory to God. நாம ஒருவேளை அவ்விதமான ஸ்தோத்திரம் சரீர பிரகாரமான பாவத்தில் ஈடுபடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா அநீதியும் பாவம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. glory to God. ஆண்டவரே, தெய்வச்சனமே, நான் ஜெபிக்காமல் போனால் அது எனக்கு பாவமா இருக்கும். இந்த நாட்களிலே அநேகருடைய ஜெப ஜீவியம் அப்படியே குறைந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. glory to God. தெய்வச்சனமே, அந்த கடைசி பகுதியிலே ஸ்தோத்திரம். அந்த கீவேர்ட்ஸ் வச்சுட்டீங்கன்னா 1:3 அந்த 1 யோவான் 3:2 பாருங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாய் தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக அவரை தரிசிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாட்களுக்காக தான் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? வசனங்களின்படியே நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஆண்டவராக தெய்வச்சனமே, அவர் மனம் நொந்து நொறுங்குண்டு கர்த்தரிடத்தில் திரும்பின பொழுது கர்த்தர் இறங்கி அவரை அறிந்து கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory. அதுதான் நான் 51ஆவது சங்கீதத்தில் ஃபுல்லாக எழுதி அவர் ராக தலைவனுக்கு ஒப்புவிச்சிட்டாரு. அல்லேலூயா. அதில் எதையுமே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு மேலே. அல்லேலூயா. அதனால் 51ஆம் சங்கீதத்தை எழுதினாரு, ராக தலைவன்கிட்ட கொடுத்தாரு, சொல்லிட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் என்ன சொல்ற, அவன் ஒன்றை தவிரன்னு தான் சொல்ற. ஆண்டவரே சொல்றாரு, ஒன்று தவிர மற்றதை குறித்து அவனின் தாசன். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. சரி, ஆனபடியான தேவச்சனமே, ஆகவே தேவனை தரிசிப்பதற்கு ஸ்தோத்திரம் ஒரு சுத்திகரிப்பு தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஏசாயா 1:16 கொஞ்சம் பாருங்க. 16:17. ஐசாயா, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. என்ன பாருங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு
மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து ஒடுக்கப்பட்டவளை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் விசாரியுங்கள். ஒரு வேலையிலே சொல்லுங்க. சோத்திரமானபடியான தேவச்சனமே, glory to God. இது குறித்து தான் சோத்திரம் நாம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது glory to God. ஆபிரகாமுடைய காரியத்தில் மறுபடியும் உத்தமத்தை அவர் காணும் பொழுது என்ன சொல்கிறார் சொன்னால், சோத்திரம் பாருங்க, glory to God. ஆதியாகமம் 24:1 அவர் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் வந்தார். ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் சோத்ரம், glory to God. அவர் சோத்ரம் ஆபிரகாம், அவரை குறித்து எபிரேயர் என்ன சொல்லுது என்று சொன்னால், எபிரேயர் 11:10 கொஞ்சம் பாருங்க. எபிரேயர் 11:10. ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அவன் காத்திருந்தான். 13. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அவ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்டதான நம்பிக்கை உடையவர்கள் இல்லையா? சோத்ரன் எங்க கோல் அப்படின்னு சொன்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய சோத்திர பரிசுத்த ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து தான் சோத்திர இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆபிரகாமை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஈசாக்கின் தேவனும், நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். ஆகவே சோத்திரம், நான் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய தெய்வச்சனமே, சோத்ரம் ஆபிரகாம் கண்ட தரிசனம் ஒன்று உண்டு. ஆகினாலே இன்மைக்குரிய காரியங்கள் நல்ல ஆசீர்வதிச்சிட்டாரு. சோத்ரம் ஆனா என்ன சொல்றாரு? சோத்ரம் glory to God. அங்கே சோத்ரம் கைகளினால் கட்டப்படாத அவர்தாமே கட்டி உண்டாக்கினார். அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். 13ஆம் வசனம் சொல்லு, இவைகள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு அந்நியரும் பரதேசியுமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. 11-16 கொஞ்சம் பாருங்க. இப்படி அறிக்கை இருக்கிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சுய தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரியப்படுத்துகிறார்களாம். அல்லேலூயா. glory to God. அப்போ இங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னா ஒரு அடிமைத்தன வாழ்க்கைன்ற மாதிரி தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. ஆனபடிதான் தேவச்சனமே, அந்த ஸ்தோத்திரம் 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு நடந்த காரியங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்த பிறகு என்ன செய்தாங்கன்னா, எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்த புரிஞ்சு அந்த தரையை பூமியை முதல்வருக்கு தான் போவாங்க உள்ள. அல்லேலூயா. glory to God. அனுபடியான தேவச்சனமே, சோதரம் அவங்க அந்த சுய தேசத்துக்கு போய் சோதரம் glory to God சேர வேண்டும் என்பதை குறித்து பார்த்தால் அது பரலோக ராஜ்யமாகவே காணப்படுகிறது. அதை தான் அவர்கள் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோதரம் மறுபடியான தேவச்சனமே, இனி யார் தரிசிக்க கூடும் என்று சொல்லி பார்க்கும்போது வாசிகள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. சோத்ரம் glory to God. அனுபடியான தேவச்சனமே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்
அவர்கள் பாக்கியவான்களாம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். ஹல்லேலூயா, glory to God. அனுபடியான தேவச்சனமே அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், எபிரேயர்கள் நிருபம் 12:14 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அனுபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஆதியிலே ஸ்தோத்திரம் நாம பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடும் பொழுது, glory to God, நீ அவர்களை இன்றைக்கும் நாளைக்கும் பரிசுத்தம் பண்ண கடவாய். ஏனென்று சொன்னால் நான் அங்கே சீனாய் மலையின் மேல் நான் இறங்குவேன், அப்பொழுது என்னை தரிசிப்பார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியான தேவச்சனமே யோபு 11:4 பாருங்க. சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்று நீ சொல்லுகிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு ராகமாக்கியம் சொல்றாரா? அப்போ நீ சொல்லுகிறீங்க, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் டெஃபினட்டா இருக்கிறார். அதை பத்தி யோபு சொன்னதுதான் அவர் நீ சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, அதை குறித்தெல்லாம் சொல்லி எல்லாம் சொன்னாலும் கூட கர்த்தர் சொல்றார், நீங்க சரியா நிதானமா பேசுற யோபு குறித்து. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அப்ப என்ன சொல்ல பாருங்க, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்லுகிறீர். துப்புரவானவன் என்றும் நீ சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வை மனுஷனுடைய பார்வையில் அல்ல. யோபை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் உத்தம பரிசுத்தத்தை கண்டார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், என் சொல் சுத்தமும் நான் தேவனுடைய பார்வைக்கு துப்புரவானவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். எரேமியா 4:14 நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இதயத்தை பொல்லாப்பு அற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அப்ப இருதயத்திலே சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் உள்ளவரை கழுவி விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எங்க இருக்குது சொல்லுங்க? எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பு அற கழுவு. நம்ம ரட்சிக்கப்பட்டுமே. ரட்சிக்கப்பட்டு எப்போ ரட்சிக்கப்பட்டுமே? நீ ரட்சிக்கப்படும்படி யாரை குறித்து சொல்றாரு? எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, என்னையும் உன்னையும் குறித்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் உள்ளதான பொல்லாப்பு அற கழுவு எந்த மட்டும் உள்ளத்திலே தங்கும். அவருடைய நினைவுகளை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் தான் அவருடைய நினைவுகளை அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஒருத்தருடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிய முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறவனாக இருக்கிறான். நானும் அவருடைய இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனபடிதான் அந்த தேவச்சனமே உன் இருதயத்தில் உள்ளதான பொல்லாப்பை பொல்லாப்பற கழுவு. இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் ஹல்லேலூயா உன்னிடத்தில் தங்கும். ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவச்சனமே நம்மை சுத்திகரித்துக் கொண்டால்தான் ஸ்தோத்திரம், glory to God, தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்களில் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், இருதயத்திலே சுத்தம். glory to the wonderful name of Jesus. நீதிமொழிகள் 15:26 நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தமானவருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள்.
அல்லேலூயா. எப்படி துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அப்ப துன்மார்க்கர் இருதயத்தில் உள்ள கழுவுல என்னது துன்மார்க்கர்களை சேர்த்துறாரு நம்ம. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். சுத்தமானவருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். அல்லேலூயா. சோத்திரம். Glory to the wonderful name of Jesus. 2 தீமோத்தேயு 1:4 கொஞ்சம் பாருங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். Hallelujah. Glory to the wonderful name of Jesus. யாக்கோபு 1:27 பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறதா. அல்லேலூயா. சோத்திரம். அதுபோலதான் தெய்வச்சனமே சோத்திரம் ஒரு வாலிபனுக்கு அவர் எழுதுகிறார். தீமோத்தேயு சோத்திரம் glory to கிரேக்க சோத்திரம் glory to தகப்பனுக்கும் எபிரே சோத்திரம் ஸ்ரீக்கும் பிறந்தவனாக இருந்தும் glory to அப்படியே சோத்திரம் விசுவாசிகளாக இருந்தார்கள். அவருடைய தாயாரும் அவருடைய பாட்டியும். ஆனால் சோத்திரம் அதனால தான் அவர் எழுதுகிறாரு சோத்திரம். ஏன்னா அவர் ஏதென்ஸுக்கு பாஸ்டா வந்துட்டு வருவாரு பிற்காலங்களிலே தீமோத்தேயு. அதுபடியாலே வாலிபனா இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார் அநேக காரியம். வாலிபன் எதனால் சுத்தம் பண்ணப்படுவான்? தேவனுடைய வசனத்தினாலே. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த வசனங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குழியை 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. Hallelujah. Glory to the wonderful name of Jesus. சோதரா அனுபடியான தெய்வச்சனமே யாக்கோபு 3:14-17 கொஞ்சம் பாருங்க. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் என்ன சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 17. வைராக்கியமும் விரோதமும் எங்கு உண்டோ வைராக்கியம் விரோதம் எங்க இருக்குதோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. துர்ச்செய்திகளும் உண்டாயிடுமா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமோ. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நல்ல விஷயங்களுக்காக வைராக்கியம் கொள்கிறது நல்லது. அல்லேலூயா. சோத்திரமானபடியான தெய்வச்சனமே நாம் எதிலெல்லாம் வைராக்கியம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியான தெய்வச்சனமே நல்ல விஷயங்களுக்காக சோத்திரம் நாம் வைராக்கியம் கொள்வது நல்லது. தேவனுடைய வசனத்துக்கு வைராக்கியம் கொண்டவர்களாக இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்காக அவர் வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. நம்ம என்ன பண்ணுவோம்? செத்தா கூட முகத்திலே மொழிவோம். அல்லேலூயா. சோதரம் glory. அதே மாதிரி நானும் வரமாட்டேன். எங்க அம்மா சொல்லிட்டு செத்தோம் டெய்லி செத்தா கூட நீ என் முகத்துல மொழிவோம். உண்மையிலே நான் சாகும்போது நான் வந்து நாங்கள் ஊழியத்தில் இருந்தோம் இல்லை ஒரு இடத்துல. அல்லேலூயா. சொல்றோம் glory. அதில் போனால் அல்லேலூயா. அப்பா அவங்க வைராக்கியம் பாரு. ஆனால் கடைசியாக சாகும் போது மாபெருமா இருக்கான் பாபு ஊழியத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. Glory to the wonderful name of
Glory to God. எங்க அம்மா சூழமித்தாள் மாதிரி நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இல்லையா? Glory to God. அனுபடியான தேவ சனமே கோபம் படுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது சொல்றேன். அந்த டீச்சர்ஸ் அந்த நர்சஸ்க்கு வந்து அந்த அந்த பெருமை அப்படியே வந்துருக்கணும். நான் ஒரு நர்ஸ், ஏன்னா நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கு. நான் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நான் எப்படி போனேன், ஓ ப்ளீஸ் டாக்டர் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓ I'm generally talking about teachers and nurses, not doctors. அப்போ அவங்க அந்த பெருமை அவங்களுக்கு விருப்பம் பாருங்க. அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அவங்களால படிச்சுட்டு போறாங்க இல்லைங்களா, அவங்க பேர் போட்டு போறாங்க. படிக்கிறதுனா எடுத்துக்கிட்டு படிச்சுட்டு போனா மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்குது அந்த மாதிரி பேங்காக்கில் எங்கள் அம்மா கிட்ட படிச்சுக்கலாம். அப்போ சோதரா வந்து மினி ஹைஸ்கூலில் தானே இருந்தாங்க. சோதரா அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தர் ராஜேஷ் அவங்க கூப்பிட்டாங்க, why not you come and take this in the school in your hands? I cannot take, I'm old அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சோதரா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாக தெய்வ சனமே, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. சரி, மல்கியா 3:4 வாசிங்க. அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். 4வது வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, அதுதான் அந்த முக்கியம். அல்லேலூயா. சோதரம் அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறாரா, வெள்ளியை புடமுறாரா. அவர் நம்ம யாரை கொடுத்தாங்க சொல்றாரா. ஒன்னொன்னு என்னன்னா ஆவிக்குரிய அர்த்தம் அந்த வசனத்தை வாசி பார்த்ததான் தெரியும். சோதரம் அனுப்பினால பந்தோபஸ்து ஆட்களாகிய சோதரம் எங்களுக்கு பாதி வசனத்தை பேச தெரியும், முழு வசனத்தை பேச தெரியும். சில சாதகமான அந்த வார்த்தையை விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, முன்ன பின்ன பார்த்துதான் ஆகணும். யாருக்கு கொடுக்குறாங்க இது? லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அப்போ லேவியன் புத்திரர் அப்படின்னு சொல்லும்போது புத்திரர் அப்போ யாருப்பா? ஆவிக்குரிய தகப்பன எங்களை நினைச்சுக்கீங்களேன். லேவியன் புத்திரர். அப்போ நீங்க யாரு? நாங்க லேவியர், நீங்க லேவியன் புத்திரரா இருக்கிறீங்க. அதுதான் அந்த 2வது வரி. இனி எவ்விதமா இருப்போம் என்பதை குறித்து நாம எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மை வெள்ளியை புடமிடுகிறது போல லேவியின் கோத்திரத்தை அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறாராம். சோத்திரம். ஆனபடினாலே கர்த்தருடைய சிக்ஷையை நீ அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாது. உட்கார்ந்து கேளு, ஏன் எனக்கு இந்த நிலைமை, என்ன ஆச்சு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபடி நீ உன்னை மாத்திக்கிட்டா. சோத்திரம். Glory to God. நீ பொன்னாக விளங்குவாய். ஒரு சொல்லுங்க. அனுபடியான தெய்வ சனமே வாசிங்க. அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போடவும் வெள்ளியை போடவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல இப்போ புரியுதா? இப்போ நம்மள சீர்படுத்தி கொண்டு வருகிறார், புடமிட்டு கொண்டு வருகிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதனால் ஏன்னா வருகை நாட்கள் சமீபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் சோத்திரம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் மாற வேண்டுமாம். அல்லேலூயா. சோத்திரம். ஆனபடியான தெய்வச்சனமே, நீங்கள் யார்? நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமும்
ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. glory to God. அன்புள்ள தேவச்சனமே, நீங்கள் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க சொன்னது ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டுல விட்டுள்ள பரிசுத்தத்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அநேக ஸ்தோத்திரம் கன்வென்ஷன்ஸ்க்கு நாங்க போயிருக்கிறோம். glory to God. அன்புள்ள தேவச்சனமே, ஸ்தோத்திரம். என்ன காரியங்கள் அங்க சொல்லப்படுதோ சில காரியங்களை தான் நாங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. glory to God. ஆனால் ஸ்தோத்திரம், பரிசுத்தத்தை பத்தி அங்க பேசல அப்படின்னு சொன்னா நம்ம அதை குறித்து நம்ம அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, நாம வந்துடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. எல்லாருக்கும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு சில இடத்துக்கு போறோம். ஆனா உபதேசத்துல மட்டும் நம்ம கை வைக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அவங்க நன்மை கூட நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. அன்புள்ள தேவச்சனமே, அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. glory to God. அன்புள்ள தேவச்சனமே, நீ செலுத்துகிறது அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். glory to God. முன்னாடி இருக்கிற வசனங்களுக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் ஏற்றது போல நாம் நடந்து கொள்ளும் பொழுதுதான் ஸ்தோத்திரம் அந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. glory to God. அன்புள்ள தேவச்சனமே, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:7 நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:7. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1 நான் அப்படியே சொல்றேன். 7 முடிச்சு முதல்ல 7 சொன்னீங்க, அப்புறம் 7 சொன்னீங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். எப்படி? தேவ பக்தியோட பூர்ணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொலோசையர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to the one. பிலிப்பியர் 3:20-21. பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து சத்தமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. ஆனபடியா தேவச்சனமே, இந்த வசனங்களின்படி நடக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அவர் நம்மை மறுரூபமாக்குறதோ அவருடைய கரங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to the wonderful name. 1 கொரிந்தியர் 13:10-12. 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டு இப்பொழுது கண்ணாடியிலே நிலாட்டமாய் பார்க்கிறோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். சொல்லுங்க. இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்தா நம்ம முகம் தான் அங்க தெரியும்.
ஆனால் சோத்ரம் அவருடைய நாளிலே அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மை பூரணப்படுத்தி சோத்திரம் நிற்கும் பொழுது அவரை முகமுகமாய் பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு சொன்னா சோத்திரம் அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா கொள்றவன் கொடுக்கணுங்க கிடையாது, அவர்கள் தெய்வ தூதர்களை போல் இருப்பார்களா. அல்லேலூயா சோத்திரம். மறுபடியும் தெய்வ சனமே, glory to the wonderful name of Jesus. 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? சரி, சங்கீதம் 17 வாசித்து முடிப்போம். உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா, glory to God. அன்புடையான தெய்வ சனமே, நான் விழிக்கும் பொழுது சோதனை சாயலால் நான் திருப்தியாவேன். முழங்காலிட்டு கண்களை மூடுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், glory to God. ஓ அல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது நமக்கு, glory to God.